ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண டிஷ் தான் வந்து மின்ட் சிக்கன். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மின்ட் சிக்கன் செய்கிறதுக்கு மல்லி புதினா கொஞ்சமும், அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகா, 3 தக்காளி, 2 வெங்காயம் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ப்ராசஸ்னால், நம்ம வந்து இது எல்லாமே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து இந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சோண்டு மல்லி புதினா, நான் இதில் வந்து சரி டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒரு 10-12 சின்ன வெங்காயமும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 10-12 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து திக்காக அரைச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து நம்ம வந்து அரைச்சி நம்ம இந்த ஒரு பேஸ்ட்டை நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மின்ட் சிக்கன் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இங்கே 750 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம போட்டு இதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் ஆஃப் கர்டு மட்டும் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 hour அப்படி இல்லைன்னா 45 minutes கிட்ட வந்து நீங்கள் மேரினேட் பண்ணால் போதும். நல்ல சிக்கன் வந்து அந்த மின்ட்டோட இதை வந்து நல்லாவே புரிஞ்சிடும். வெங்காயம் வந்து ஸ்லைஸாக நான் வெட்டியிருக்கேன். தக்காளி வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டேன். ஸோ நீங்கள் வெங்காயம் போடனாலும் போடலாம், அப்படி இல்லைனா நீங்கள் போட வேண்டாம். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் நம்ம அதில் போட்டனால. ஸோ தேவையான ஸ்பைசஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 3 மெம்பர்ஸுக்கு நான் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வந்து 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பைசஸ் நம்ம போட்டுக்கலாம். அது என்னென்ன ஸ்பைசஸ் போடணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌனில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ வந்து நம்ம தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதையும் நம்ம வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இங்கே நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா புதினா மல்லி 2ம் போட்டு நல்லா நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம சிக்கனை வந்து ஒரு 1 hour கிட்ட மேரினேட் பண்ணிடுங்க. இந்த மசாலா என்ன போடணுங்கிறதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அது 1 hour நம்ம வந்து மேரினேட் பண்ணக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தோட நம்ம அந்த மேரினேட் பண்ண சிக்கனையும் நம்ம வந்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு லைட்டாக ஒரு 1 டம்ளர் ஆஃப் ஹாட் வாட்டர் மட்டும் ஊற்றிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க விட்ருங்க. நான் இங்கே ரொம்ப மொத்தம் சிக்கன் பெருசாக வாங்கினதுனால நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு விசில் கிட்ட நான் விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இது கொஞ்சம் நல்லாவே வெந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் பேனில் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 to 15 minutes லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 minutes-உம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா நீட்டாக வெந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து குக்கரை நான் மூடி நான் ஒரு விசில் மட்டும் விட்டுட்டோமாக்கும் சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி வந்துடும். அதே மாதிரி அந்த மசாலாவும் நல்லா சிக்கனுக்குள்ளே போயிடும். நம்மளுக்கு அதை சாப்பிடும்போதே வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கன் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ பாருங்க கைஸ், நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நார்மலாக ரைஸ் நல்லாயிருக்கும், கீ ரைஸ் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நம்ம வந்து இது நல்லாயிருக்கும், நம்ம சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் மல்லியும் புதினாவும் நிறையாவே போடுங்க. அதோட வந்து 2-3 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். அதை மட்டும் போட்டு அரைச்சி சிக்கனோட மேரினேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து புதினா சிக்கன் நம்மளுக்கு ரெடி. ஸோ தேங்க்யூ கைஸ், கீப் சப்ஸ்கிரைப் டு ஷைகுல் பார்வை. See you on next video.